நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 70. குருதி விதை 1. உபப்ளாவியத்தின் கோட்டை முகப்பின் பெருமுரசு மும்முறை ஒலித்து அடங்கியதும் அரண்மனை முகப்பில் இருந்த முரசு அதை ஏற்று ஒலித்து அடங்கியது. தொடர்ந்து நகரின் வெவ்வேறு இடங்களில் இருந்த ஆலயங்களில் புலரி பூசணைகளுக்கான மணி யோசைகள் எழத் தொடங்கின. சதாநீகன் தன் சிற்றறையின் மஞ்சத்திலேயே விழிப்பு கொண்டு கைகளை நெஞ்சோடு கோத்து சொல்லற்ற வேண்டுதல் ஒன்றை நிகழ்த்தினான். ஒவ்வொரு நாளும் விழிப்பின் முதற்கணத்தில் அவன் ஏற்றுவது அது. இளங்காற்றுக்கு தழையும் கிளை போல அல்லது முதல் ஒளி கொள்ளும் பனித்துளி போல இயல்பாக அது நிகழ்ந்தது. அவனுக்கு அவ்வேண்டுதல் முறையை கற்றுத்தந்த கார்க்கியாயன முனிவர், வேதங்கள் தொன்மையான வேண்டுதல்கள் இளவரசே. துயரும் விழைவும் தனிமையும் எழுச்சியும் கொண்ட சொற்கள் அவை. ஒவ்வொரு நாளும் மானுடன் ஐம்பொருட்களிடம், அவற்றை ஆளும் தெய்வங்களிடம், தன் உடலில் உள்ளுரையும் ஆத்மாவிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறான். அவற்றின் மொழி வடிவம் அவை என்றார். அவர்கள் யமுனை கரையில் சித்திரவனம் என்னும் சிறு தோட்டத்தில் இருந்தனர். காலையின் ஏழா ஒளி நீரை மிளிர்வு கொள்ளச் செய்யும் பொழுது அவருக்கு அவன் இனிய மாணவன். உடன் பிறர் இல்லாமல் நதிக்கரைக்கு அவர் வருவதுண்டு. வேண்டுதலே மானுடனை விலங்குகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. வேண்டுதலின் ஊடாக மானுடம் வளர்ந்து இங்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு சொல்லும் பல்லாயிரம் தலைமுறை துயர்களால், விளைவுகளால், தனிமையால் களிம்பு கொண்டிருக்கிறது இளவரசே. வேத சொல் கூட மானுட களிம்பு கொண்டதே. சொல்லற்ற வேண்டுதல் ஒன்றால் மட்டுமே நம்மால் அத்தனை அருகில் செல்ல முடியும். அதை நீங்கள் உணர்ந்தால் இங்குள்ள ஒவ்வொரு உயிரும் தங்கள் இருப்பால் வேண்டிக் கொண்டிருப்பதை காண்பீர்கள். காலையொளியில் மரச்சில்லையில் அமர்ந்திருக்கும் குருவி, புல்நுனியில் ஆடும் விட்டில், முள்முனையில் திரண்டு வரும் பனித்துளி அனைத்தும் ஒற்றை பெரும் வேண்டுதல் ஒன்றை தாங்களும் கொண்டுள்ளன. அவ்வேண்டுதலின் ஒரு பகுதி என ஆவதே நாம் இயற்ற வேண்டிய தவம். நமக்கென, குடிக்கென, குலத்திற்கென வேண்டுவது இழிவு. மானுடத்திற்கென, அறத்திற்கென வேண்டிக் கொள்வதும் இழிவே. வேண்டுதல் எதற்காகவும் நிகழலாகாது. அது ஒரு நிலையென நம்மில் கை கூடிவிட வேண்டும் என்றார் கார்க்கியாயனர். அரிதுதான், ஆனால் அதை பயில்வது எளிது. வேண்டிக் கொள்க. ஒவ்வொரு முறை வேண்டுகையிலும் உங்களில் எழும் சொற்களை உள்ளிருந்து விலக்குக. அச்சொற்கள் ஏந்திய விழைவும் துயரும் உடன் விலகுவதை காண்பீர்கள். ஒவ்வொன்றாக விலக்கி செல்கையில் எஞ்சிடும் வெறுமையே பரம். அவன் அவரை நெடுநாட்களுக்கு பின் அருகில் என உணர்ந்து அம்முக மலர்வுடன் எழுந்தான். ஆடைகளை சீரமைத்த பின் கதவை திறந்து வெளியே வந்தான். அங்கு நின்றிருந்த வீரன் தலை வணங்கி, ஏவலர் நேராட்டரை ஒருங்கியிருப்பதை அறிவித்தார் இளவரசே என்றான். சதாநீகன் மறுமொழி சொல்லாது தலையை அசைத்துவிட்டு நடந்தான். நீராடி ஆடையும் அணியும் கொண்டு இடைநாழியினூடாக படிகளில் இறங்கி கூடத்திற்கு வருவது வரை அவன் ஒரு சொல்லும் உரைக்கவில்லை. காலையில் எப்போதுமே நெடுநேரம் கழித்து புற அலுவல்கள் ஒன்றிலிருந்து அவன் தன் முதற் சொல்லை பெறுவது வழக்கம். அதுவரை செவியில் விழும் அத்தனை சொற்களும் ஆடிப்பரப்பில் ஒளி எனப்பட்டு முழுமையாகவே திரும்பி சென்றுவிடும். முற்றத்தில் நின்றிருந்த சிற்றமைச்சர் சம்புகர், புரவி ஒருங்கி இருக்கிறது இளவரசே என்றார். அவன் முற்றத்தின் பனி பரவிய தரையில் நடந்து புரவியை அணுகினான். பனியின் ஈரம் பரவிய மென்மையான தோல் பரப்புடன் மெல்ல செலுத்தப்படி நின்றிருந்த கரிய புரவி சிற்றலை எழும் ஒரு சிறிய சுனை என அவனுக்கு தோன்றியது. அவன் அணுகுவதை உணர்ந்ததுமே அது திரும்பி செவி கோட்டி பெரிய மூக்குகளை விடைத்து கனைத்தது. அவன் அதன் ஈரமான மென்முடி பரப்பை மெல்ல வருடி பின் முதுகில் தட்டினான். ஏவலன் கால் வளையத்தை எடுத்து வைக்க அதில் மிதித்து ஏறி கால் சுழற்றி அமர்ந்தான். புரவி முதுகு வளைத்து அவன் உடல் எடையை வாங்கி கொண்டது. கடிவாளத்தை வலக்கையால் பற்றி இடக்கையால் கழுத்தை மெல்ல தடவினான். அவன் எண்ணங்கள் அனைத்தையும் முற்றிலும் பெற்றுக்கொண்டு புரவி அமைதி அடைந்தது. கிளம்பலாம் என்று அவன் எண்ணியதுமே சீராக கால் எடுத்து வைத்து முற்றத்தை கடந்து செல்ல தொடங்கியது. அதன் குளம்படிகளின் தாளம் சீராக எழுந்தது. சுவர்களில் பட்டு எதிரொலித்து அவனை சூழ்ந்தது. உடன் கடிவாள மணிகளின் கிலுக்கம். ஒரு மொழி. ஒளிகள் எல்லாம் எவருக்கோ எதற்கோ மொழியே. உபப்ளாவியம் புலரியில் விழித்தெழும் வழக்கமே இல்லாத சிறு நகர்.
அங்காடி தெருவில் மட்டுமே விளக்கொளி இருந்தது. காவல் மாடங்களின் மீது மீன் எண்ணெய் விளக்குகள் கொத்துக்களாக கரிப்புகையுடன் எரிந்தன. வறுபடும் நெய்மணம் அவற்றின் கீழே நிறைந்திருக்க, அதை விழைந்து வந்து பொசுங்கிய சிற்றுயிர்கள் கீழே பொழிந்து பரவி இருந்தன. வேறெங்கும் ஓசைகளும் அசைவுகளும் இருக்கவில்லை. பறவைகள் கலைந்தெழுந்து இருள் வடிந்து கொண்டிருந்த வானில் கரிய சருகு துகள்களாக சுழன்று பறந்து மீண்டும் மரங்களில் அமைந்தன. வானில் விண்மீன்கள் செறிந்திருந்தன. அதன் விழித்துழாவி தொலைவில் துருவனை பார்த்தான். பார்க்கும் கணத்திற்கு முன் அது 10,000 கோடி விண்மீன்களாக இருப்பதும், பார்த்ததுமே தனித்து சற்று அண்மையில் வந்து எதையோ உணர்த்த விரும்புவது போல அதிரத் தொடங்குவதும் ஒவ்வொரு முறையும் அவன் எண்ணி வியப்பது. மேலும் அருகில் அமைந்து கை நீட்டி முழு உள்ளத்துடன் கோரினால் வந்து விழுந்துவிடும் என்பது போல். வெறும் அலை சுழற்சி என்று அமைந்த இப்புவியை, அதை சூழ்ந்திருக்கும் புடவை பெருக்கை ஆட்டி வைக்கும் நிலை பெயராமை இப்பெருந்தேரின் அச்சு. அவன் அதில் விழி நிலைத்து மெல்ல சென்று கொண்டிருந்தான். நோக்க நோக்க விண்மீன் கொள்ளும் ஒளி வியப்பை எழுப்புவது. அரை நாழிகை நோக்கினால் விண்மீன் ஒளியில் கண்கள் கூசுவதை கூட உணர முடியும். நீலம், அனல் செம்மை, அல்லது மென்பச்சையா, வெண் சுடரா? துருவன் எண்ணங்களில் சுழி, சொற்களில் அகரம், ஒலிகளில் ஓங்காரம், எண்ணங்களில் தன்னுணர்வு. அவன் பெருமூச்சு விட்டான். எங்கோ ஒரு பறவை காவ் என அவன் வரவை தெரிவித்தது. 2 பறவைகள் ஆம் என்றன. அவன் உபப்ளாவியத்தின் கோட்டை முகப்பை சென்று அடைந்தான். அப்போது அங்கு காவல் மாறிக்கொண்டிருந்தது. தொலைவிலேயே அவன் புறவியின் காலடி யோசையை கேட்டு காவலர்கள் வாழ்பிடி தொட்டு காத்து நின்றிருந்தனர். புறவியில் இருந்தபடியே முதற் காவலனிடம் குளிர்ந்த இரவு என்று அவன் சொன்னான். ஆம் இளவரசே, இனிதாக புலர்ந்துள்ளது என்று அவன் மறுமொழி உரைத்தான். பந்த வெளிச்சத்தில் அவன் முகம் புன்னகையுடன் தெரிந்தது. சதாநீகன் புன்னகைத்தபடி புறவியை நிறுத்தி கோட்டையின் முகப்பில் இருந்த சிறு படிகளில் ஏறி மேலே சென்றான். மரத்தாலான காவல் மாடத்தில் இருந்த வீரர்கள் தலை வணங்கி, இக்காலை அழகு கொள்கிறது இளவரசே என்றனர். காவல் மாடத்தில் அவர்கள் இரவு போர்த்தி கொண்டிருந்த மர உரிகளும் தோல் ஆடைகளும் மடித்து வைக்கப்பட்டிருந்தன. புதிதாக காவல் ஏற்றுக்கொண்ட வீரர்கள் படைக்கலங்களை ஏந்தியபடி நிமிர்ந்து நின்றனர். கொசுக்கள் வராமல் இருப்பதற்காக இரவெல்லாம் புகந்து கொண்டிருந்த தூபக்கலங்கள் அனலவிந்து வெண் சாம்பலுடன் இருந்தன. குடிநீர் கலங்களை 2 ஏவலர்கள் நிறைத்து கொண்டிருந்தனர். அவர்களுடன் இரவெல்லாம் தங்கியிருந்த 2 பூனைகள் வாள்களை செங்குத்தாக தூக்கி உடலை குறுக்கியபடி செந்நிற வாய் திறந்து மாவ் என ஒலி எழுப்பி சதாநீகனை நோக்கின. ஒரு பூனை கொட்டாவை விட்டு திரும்பிக் கொண்டு எளிதாக பாய்ந்து மேலேறி தூணின் புறத்தில் கால் வைத்து கற்சுவரை அடைந்தது. சதாநீகன் காவல் மாடத்தின் முகப்பிற்கு வந்து தொலை கிழக்கை பார்த்தான். 4 திசைகளிலும் ஒன்று போலவே உள்ளொளி மட்டுமே இருக்க, இளம் சாம்பல் நிறம் கொண்டிருக்க, மரங்களும் மாளிகை முகடுகளும் கரிய உருவங்களாக புடைப்பின்றி அதில் படிந்திருந்தன. வானில் பறந்த பறவை சிதறல்களை பார்த்தான். காவலர் தலைவன் அவனிடம், சற்று முன்னர் தான் இளைய பாண்டவர் பார்த்து சென்றார் இளவரசே என்றான். அவன் தலை அசைத்தான். ஒவ்வொரு முறையும் அவன் உணரும் விந்தை அது. புலரியில் கோட்டையின் 4 முனைகளையும் சென்று பார்ப்பது அவன் வழக்கம். ஆனால் பெரும்பாலான தருணங்களில் அவனுக்கு முன்னரே அர்ஜுனன் அங்கு வந்து சென்றிருப்பதுண்டு. இரவில் அவர் வருவதில்லை, புலர்ந்து வருவதும் இல்லை. புலரிக்கு சற்று முன்பு வந்து பார்வையிடுபவர் போலல்லாமல் தனித்துலவுபவர் போல கோட்டை காவலனிடம் ஓரிரு சொற்கள் பேசி கடந்து செல்வார். எவரையும் பார்த்தது போல் தெரியாதென்றும் ஒவ்வொருவரையும் தனித்து பார்த்திருப்பார் என்றும் காவலன் சொல்ல கேட்டிருக்கிறான். துயிலில்லாதவர் என்று அவரை காவலர் உரைப்பதுண்டு. புறவிகள் துயில்வதில்லை என்று தந்தை ஒரு முறை அவனிடம் சொன்னார். அவை துயில்வது போல தோன்றும். அவற்றின் உடல் துயில்கையில் உள்ளம் முழு விழிப்பு கொண்டிருக்கும். உடல் முழு விசையில் சென்று கொண்டிருக்கையில் உள்ளத்தை துயிலுக்கு கொண்டு செல்ல அவற்றால் இயலும். உடலும் உள்ளமும் துயில்வதென்பது அவற்றுக்கு அளிக்கப்படவில்லை. ஆகவேதான் விலங்குகளில் அனல் என்று அவை வேதங்களால் துதிக்கப்படுகின்றன. படைக்கலங்களில் அவை அம்பு, மலர்களில் அவை காந்தல், தெய்வங்களில் அவை இந்திரன். அவருடன் குதிரை கொட்டிலில் இருப்பதைப் போல அவன் உவகை கொள்ளும் தருணம் பிரிதில்லை. ஆனால் இளமையில் குறைவாகவே அது அவனுக்கு வாய்த்தது.
புறவிகள் ஒவ்வொன்றும் தந்தையை அறிவதை, அவர் அவற்றுடன் மெல்லிய உடல் அசைவாலேயே பேசிக்கொள்வதை ஒவ்வொரு காட்சி அணுவாகவே அவன் நினைவில் கொண்டிருந்தான். மைந்தா, புலரியை மகிழ்ந்து நோக்காத விலங்குகள் புவியில் இல்லை. ஆனால் பொற்கதிரின் முதற் துளி வந்து தொடும் விலங்கு புறவிதான். அதன் பிடரி கதிரவனால், வால் அனலவனால், கால்கள் காற்றெறிவனால் ஆளப்படுகின்றன. அதன் விழிகள் இந்திரனுக்குரியவை என்று தந்தை சொன்னார். தந்தையின் அருகே அவனும் நிர்மித்திரனும் நின்றிருந்தனர். நாய் தோளால் அவர் சுபத்திரன் என்னும் பெரிய கரும்புறவியை உடல் உருவி கொண்டிருந்தார். வழிபடப்படும் தெய்வத்தின் அமைதி அதன் உடலிலும் விழிகளிலும் கூடியிருந்தது. அனைத்தையும் பற்றும் ஆற்றல் கொண்டவன் அல்ல மனிதன். ஆகவே ஒன்றை பற்றுக. அது அருகிருக்கும் மரக்கிளை கூட ஆகலாம், காலிடரும் கூழாங்கல் ஆகலாம். ஒன்றை பற்றுக, அதை தெய்வமென கொள்க. மானுடன் கற்க வேண்டிய அனைத்தையும் அது அளிக்கும் என்றார் தந்தை. இளமையில் நான் பற்றியது புறவி. என்னை தெய்வமென அது வந்து பற்றி கொண்டது. என் முன் பேருரு கொண்டு எழுந்தது. மைந்தரே, நான் கற்றுக்கொண்ட அனைத்தும் அது அளித்ததே. என்றேனும் ஒரு நாள் பிரம்மம் எனக்கு அருள் புரிய உருசூடி எழுமெனில், மாந்தளிர் நிற உடலும் பறக்கும் தழல் பிடரியும் முரசுக்கோல் என முழங்கும் குழம்பு கால்களும் இமை நீண்ட அழகிய விழிகளும் மூச்சுக்கு திறந்த மூக்கு வளையங்களும் தொங்கும் தாடையும் நேல் கழுத்தும் ஒடுங்கிய உடலும் சுழலும் சாமரவாளும் கொண்டு பேரருள் தோற்றம் கொள்ளும். புறவியை பணிக. எந்நேரா பெருங்கனி ஒன்று மானுடன் மேல் விழுந்தமையால் தான் புறவி அவனை அடையாளம் கண்டது. அவர் குரல் தனக்கு தானே என ஒலித்தது. கனிந்து தாழ்ந்திறங்கியது. நீ என்னவன் என்று முதல் புறவி முதல் மானுடனிடம் சொன்ன தருணத்திற்கு பின்னரே இங்கு அரசுகள் தோன்றலாயின. மணிமுடிகள் ஒளி கொண்டன, செங்கோல்கள் எழுந்தன, சொற்கள் நூல்களாயின, நெறிகள் மானுடரை ஒன்றிணைத்தன. அறமென்று அறியப்பட்ட அனைத்தும் திரண்டன. மானுடம் என்று நாம் இன்று சொல்லும் அனைத்தும் புறவி அளித்த கொடை என்றே நான் எண்ணுகிறேன். புறவியை வணங்குக. இப்புவியில் நோக்கி தொட்டு கேட்டு அறியும் தெய்வமென பிரிதொன்றில்லை. சதாநீகன் கிழக்கே நெடுந்தொலைவில் செம்புறவியொன்று பிடரி மெல்ல பறக்க தோன்றுவதை கண்டான். அதன் சிறிய காதுகளும் குஞ்சி மயிரும் விழி துளிகளும் கூட தெரியலாயின. அதற்கு அப்பால் எழுந்தது ஓர் இணை புறவி. மீண்டும் ஒரு புறவி. புறவி நிறைகள் அசைவும் அசைவின்மையும் என ஆகி நிறையா அலை அமைவா என்றறியாத புறவி படலம். மேலும் மேலும் செம்மை கொண்டெழுந்தன புறவிகள். விழி தளர்ந்து உள்ளம் உவகை நிறைய கை கூப்பி எந்தையே அருள்க என்று அவன் சொன்னான். சதாநீகன் அரண்மனை முகப்பை அடைந்த போது சுரேசர் அவனுக்காக காத்து நின்றிருந்தார். அவன் புறவியிலிருந்து இறங்கியதுமே படியிறங்கி அவனை நோக்கி வந்து, அரசர் அவை அமர்ந்து விட்டார், காத்திருக்கிறார் என்றார். சதாநீகன், புலரியிலேயே அவர் தன் ஆலய வழிபாடுகளை முடித்து விட்டாரா என்றான். இல்லை, மூதாதையர் ஆலயத்திற்கும் தென் திசை தேவனின் ஆலயத்திற்கும் மட்டும் சென்றுவிட்டு நேராக அவை கூடத்திற்கு வந்து விட்டார். அரசியும் அவையில் அமர்ந்திருக்கிறார். இளைய பாண்டவர் சற்று முன்னர் தான் உள்ளே சென்றார். தங்கள் தந்தையும் இளைய அரசரையும் அழைப்பதற்கு சம்பவர் சென்றிருக்கிறார். கடிவாளத்தை ஏவலனிடம் அளித்து புறவியின் கழுத்தை கட்டி விடை பெற்று இடைநாழியில் ஏறி பெருந்தந்தை எங்குள்ளார் என்று சதாநீகன் கேட்டான். அவனுடன் நடந்தபடி, நேற்று இரவு அவர் நகரில் இல்லை. அருகிருக்கும் காடுகளில் எங்காவது இரவு தங்கி இருக்க கூடும். அவரிடம் நாம் தொடர்பு கொள்வதற்கு வழி ஏதும் இல்லை. காட்டில் ஒலிக்கும்படி முரசு செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. அவர் அதை கேட்டிருந்தார் என்றால் அவை நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதே வந்து விடுவார் என்றார் சுரேசர். என்ன புதிய செய்தி ஏதேனும் வந்துள்ளதா என்று சதாநீகன் கேட்டான். ஒவ்வொரு நாளும் நாழிகைக்கு ஒரு முறை புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றார் சிற்றமைச்சர். சதாநீகன் சிரித்து, செய்திகள் அனைத்தும் புதியவைதான் என்றான். அவ்வாறல்ல, நாம் எண்ணுவது நிகழாத போதுதான் அது புதிய செய்தி. பெரும்பாலான செய்திகள் நாம் எண்ணியவாறே நிகழ்கின்றன. அரசு சூழ்தலில் மட்டும் அவ்வாறு நிகழ்வதில்லை என்றார் சுரேசர். ஏன் என்று சதாநீகன் கேட்டான். அரசு சூழ்தலில் முந்துருவது ஆணவம். நமது ஆணவம் நமது கணிப்புகள் அனைத்தும் சரியே என்று நம்பச் செய்கிறது.
ஆம், சரியே என்று செய்திகளும் சொல்ல வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம். நமக்கிணையான ஆணவம் கொண்டவர்களால் மறுமுனைகள் இயக்கப்படுகின்றன என்பதை மறந்து விடுகிறோம். உறக்க நகைத்து, அதாவது கணிகரிடமிருந்து வலுவான அடிகள் வந்து விழுந்திருக்கின்றன இல்லையா என்றான் சதாநீகன். சுரேசர் நகைத்து, மெய்தான் என்றார். அவை கூடத்தின் சிறிய வாசலில் நிர்மித்திரன் நின்றிருந்தான். அவனை கண்டதும் தலை வணங்கி, தங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் மூத்தவரே. காலையில் வந்த செய்தி ஒன்று மூத்த தந்தையை நிலைக்குலைய வைத்துள்ளது என்றான். சதாநீகன் தலையசைக்க, அஸ்தினபுரிக்கு இளைய யாதவர் தானே நேரில் சென்று மன நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். அங்கு நிகழ்ந்த பெருங்களியாட்டில் அவை அமர்ந்திருக்கிறார். உபகௌரவரை தழுவி தலை முகர்ந்திருக்கிறார். முன்னரே மூத்த யாதவர் யாதவகுடியின் முற்றாதரவு அஸ்தினபுரிக்கே என்று அவையில் அறிவித்து விட்டார். இளைய யாதவரும் அங்கு சென்றதென்பது யாதவ பெருநிலமே நமக்கு எதிராக திரும்பியது போலத்தான் என்று பேசிக் கொள்கிறார்கள் என்றான் நிர்மித்ரன். சதாநீகன், இளைய யாதவர் நம்முடன் இருக்க வேண்டியதில்லை, நாம் அவருடன் இருப்பவர்கள் என்றான். ஆம், அது மெய்தான். ஆனால் இத்தருணம் வரை நம்மை ஆதரித்து நின்றிருக்கும் சத்திரிய சிறுகுடி மன்னர்களுக்கும் நிஷாதர்களுக்கும் இருந்த நம்பிக்கை என்பது வெல்ல முடியாதவரான இளைய யாதவர் நம்முடன் இருக்கிறார் என்பது. அவரும் அஸ்தினபுரிக்கு ஆதரவானவராக மாறிவிட்டிருந்தால் இந்த போர் இப்போதே தோற்றுவிட்டது என்று அவர்கள் எண்ணக்கூடும். அதைத்தான் மூத்த தந்தை அஞ்சுகிறார் என்று எண்ணுகிறேன் என்றான். வாயிற்காவலரிடம் சுரேசர், மைந்தர்கள் வந்திருக்கிறார்கள் என அறிவியும் என்றார். அவர் உள்ளே செல்ல சுரேசர், இளைய யாதவரின் வழிகளை நமது எண்ணங்களால் தொடரக்கூடாதென்பது ஒவ்வொரு முறையும் அறியப்படுகிறது, ஒரு முறையும் நினைவில் நிலை கொள்வதில்லை என்றார். காவலர் வெளியே வந்து உள்ளே செல்லலாம் என்று கை காட்ட சதாநீகனும் நிர்மித்திரனும் அறைக்குள் சென்றனர். தாழ்ந்த கூரையுடைய சிறிய அறையில் சாளரத்தருகே போடப்பட்ட பீடத்தில் யுதிஷ்டர் அமர்ந்திருக்க, அவருக்கு பின்னால் சிறிய பீடத்தில் முழங்கால் மேல் கைகளை ஊன்றி தலையை அதில் தாங்கி திரௌபதி அமர்ந்திருந்தாள். சற்று அப்பால் ஒரு பீடத்தில் மார்பில் கைகளை கட்டியபடி அர்ஜுனன் இருந்தான். நிர்மித்திரனும் சதாநீகனும் அறைக்குள் சென்று யுதிஷ்டரையும் திரௌபதியும் அர்ஜுனரையும் வணங்கி சுவர் ஓரமாக சென்று நின்றனர். அவர்களை இடக்கை தூக்கி வாழ்த்திய பின் உரத்த குரலில் யுதிஷ்டர் பேச்சை தொடர்ந்தார். நமது மைந்தர்கள் வெல்வார்கள் என்று நாம் எண்ணி இருந்திருக்கலாகாது. அவர்கள் அரசு சூழ்தல் கற்றவர்கள் அல்ல. அவர்கள் அறிந்ததெல்லாம் நூல்களையே. நூல்களை எவரும் மீண்டும் நடிக்க முடியாது. அர்ஜுனன், மூத்தவரே, நமது மைந்தர்கள் ஆற்றிய பணி என்ன என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருந்தோம். நம்மில் எவர் சென்றிருந்தாலும் இத்தனை கூர்மையாகவும் முழுமையாகவும் அப்பணிகளை செய்திருக்க முடியாது. அவர்கள் வடிவில் எழுந்தது நம்முள் நாம் சேர்த்து கொண்டிருந்த ஆற்றல்களும் அறங்களும் மட்டுமே. நாம் கொண்டுள்ள சிறுமைகளின் தடையற்றவர்கள் அவர்கள். ஆம், அது உண்மை என்று திரௌபதி சொன்னாள். அவர்கள் கணிகரை வெல்வார்கள் என்று நாம் எண்ணி இருக்கலாகாது. யுதிஷ்டர், கணிகரை எவரேனும் வெல்ல முடியுமா என்ற ஐயத்தை இப்போது அடைகிறேன். இளைய யாதவரின் வாழ்க்கை கூட கணிகரால் தான் ஆட்டுவிக்கப்படுகிறதோ என்று தோன்றுகிறது. அவரை வென்று வருவதற்காக அல்ல. ஒவ்வொரு தருணத்திலும் நம்மால் இயற்றப்படக்கூடிய உச்சம் என்பது எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மைந்தர்கள் சென்றனர். அது நம் மைந்தர்களால் இயன்றதென்றால் அதுவே போதுமானதாகும் என்றான் அர்ஜுனன். நகுலனும் சகதேவனும் வந்திருப்பதை ஏவலன் அறிவிக்க யுதிஷ்டர் சற்று திகைத்து சதாநீகனையும் நிர்மித்திரனையும் பார்த்த பின் அதுவரை இருந்த முக இறுக்கம் தளர நகைத்து அர்ஜுனனிடம், இளையோனே, இவர்கள் இருவரும் நகுலனும் சகதேவனும் என்றுதான் இதுவரை எண்ணி இருந்தேன். இத்தனை எளிமையாக அவர்கள் இருப்பது கூட என்னுள் உரைக்கவில்லை என்றார். அர்ஜுனன் புன்னகைத்து, தங்கள் உள்ளூர இளையவராகவே இருக்கிறீர்கள் மூத்தவரே என்றான். நகுலனும் சகதேவனும் உள்ளே வந்து தலைவணங்கி தங்கள் பீடங்களில் அமர்ந்தனர். நகுலன் சதாநீகனிடம் விழிகளால் என்ன என்றான். சதாநீகன் புன்னகைத்து அவர்களை பற்றிய வேடிக்கை என்று நோக்கால் தெரிவித்தான். யுதிஷ்டர் நகுலனிடம், நீங்கள் இருவரும் இளமையில் இருந்தது போலவே இருக்கிறார்கள். ஆடிப்பாவைகள். ஆடிப்பாவைகளில் ஒருவராக முழு வாழ்வையும் கடந்து வருவது எத்தகையதென்பது
என்னால் எண்ணி பார்க்கவே முயலவில்லை. நகுலன், பிரிதொன்றை எங்களாலும் எண்ணி பார்க்க இயலவில்லை மூத்தவரே என்றான். சகதேவன், எந்த இடத்திலிருந்தும் என்னால் முழுமையாக விலகி சென்றுவிட முடியாது. அங்கு என்னுடைய ஒரு பகுதி என இவன் இருப்பான் என்றான். யுதிஷ்டர் திரும்பி சதாநீகனிடம், நீ எவ்வாறு உணர்கிறாய் மைந்தா என்றார். நாங்கள் மூவர் ஒரே முகம் கொண்டவர்கள் என்று சதாநீகன் சொன்னான். யுதிஷ்டர் நகைத்து, ஆம், அது மெய்தான். 2, 3 பெருகி இருக்கிறது. சதாநீகன், நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இப்போது இருக்கிறோம். இங்கிருந்தபடி அவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று பலவாகி காலத்தையும் இடத்தையும் பகிர்ந்து கொள்வதென்பது இனிது. யுதிஷ்டர் முகம் மாறுபட்டு சதாநீகனை நோக்கி, இளையோனே, செய்திகளை அறிந்திருப்பாய். அஸ்தினபுரிக்கு இளையாதவர் சென்றிருக்கிறார். நகுலன், அவர் செல்லாமல் இருந்தால்தான் அது வியப்பு. சென்று கிருஷ்ணையை நெற்றி தொட்டு அவர் வாழ்த்தியாக வேண்டும். நாம் நமது மகளுக்காக அஸ்தினபுரிக்கு சென்றிருந்தால் கூட அது பிழை அல்ல. நமக்கு மகள் என்று பிரிதொருத்தி புவியில் இல்லை என்றான். திரௌபதி மெல்ல அசைந்த அணியோசையை கேட்டு யுதிஷ்டர் திரும்பி பார்த்தார். அவள் 2 கைகளையும் கோத்து விரல்களை ஒன்றுடன் ஒன்று அழுத்தி கொண்டிருந்தாள். இமைகள் சரிந்து தலை கவிழ்ந்திருந்தது. யுதிஷ்டர், ஆம், ஆனால் நமது வஞ்சினம் என்று உரைக்க சகதேவன் கையசைத்து, அது அரசியல். அதை கடந்து செல்ல அவரால் இயல்கிறது, நம்மால் இயலவில்லை. இதுவே உண்மை என்றார். யுதிஷ்டர், ஆனால் எப்படி என்றார். அவ்வினாவே எழுந்திருக்கலாகாது. சென்று இறங்கி இருக்க வேண்டும். துரியோதனனுக்கு அவள் மேல் எத்தனை உரிமையும் பொறுப்பும் உள்ளதோ அது சற்றும் குறையாமல் நமக்கும் உண்டு. சகதேவன், நீ அதை முன்னரே சொல்லி இருக்க வேண்டும் என்று சினத்துடன் யுதிஷ்டர் சொன்னார். அது சொல்லி தோன்றக்கூடாதென்றேன் நினேன் என்றான் சகதேவன். சொல்லி அதை செய்கையில் அது அரசியல் என்றாகி விடுகிறது. அதன் பின் செல்வதும் பேசுவதும் எண்ணி எடுத்தவை என்றாகும். செய்யப்படும் தோறும் பொய் என மாறும். யுதிஷ்டர் தளர்ந்து, மெய்தான் என்றார். எனக்கு தோன்றி இருக்க வேண்டும். 105 தந்தையரும் 1009 உடன் பிறந்தாரும் கொண்ட நமது குடியின் ஒரே மகள் அவள். மங்கள நான் பூட்டும் போது நான் அங்கிருந்திருக்க வேண்டும். ஏதோ மூதன்னையர் பழிச்சொல்லால் தான் எனக்கு அது தோன்றாமல் போயிற்று. தலையை கையால் வருடி, மூதாதையர் முன் சிறுமை கொண்டு இன்று நின்றிருக்கிறேன் என்றார். சதாநீகன், சகதேவன் அதை மறுத்துரைப்பான் என்று எண்ணினான். ஆனால் இறுகிய முகத்துடன் விழிகளை சாளரத்தை நோக்கி திருப்பி அவன் அமர்ந்திருந்தான். அர்ஜுனன் தலை குனிந்து அசையாமல் இருந்தான். யுதிஷ்டர், மகள் என்பது பெரிதொரு பெரும் கொடை. அரண்மனை நிறைய மைந்தரை பெற்றாலும் ஒரு மகள் இல்லையேல் அது பெரும் குறைதான். இந்திரபிரஸ்தம் அக்குறையை கடந்து போக போவதே இல்லை. மேலும் மேலும் துயர் கொண்டு இருண்டபடியே சென்றார். மேலும் அவள் கிருஷ்ணை அல்லவா? நெடுங்காலத்திற்கு முன் துருபதனின் தன்னேற்பு மேடையில் எழுந்து வந்த அவ்வினிய முகத்தின் இள வடிவம். தந்தை என்று நான் பெருமிதம் கொள்ள வேண்டிய கணம் அவளை பார்ப்பது மட்டுமே. எவ்வாறு அதை எண்ணாமல் ஒழிந்தேன்? சகதேவன், ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கிறோம் மூத்தவரே. பெருவிழிவு கொண்ட ஒன்றை எய்துவது தெய்வங்களுக்கு முன் இம்மானுடனின் அறைகூவல். நன்றோ தீதோ எதுவானாலும் தெய்வங்கள் கேட்கின்றன. எதுவரை விழைகிறாய்? அதன் பொருட்டு எதை இழப்பாய்? இதை இதை என நாம் சுட்டி காட்டுகிறோம். மேலும் மேலும் என்கின்றன தெய்வங்கள். இறுதியில் அவை கோரும் விலை ஒன்று உண்டு. அது குருதி வழியே அறுத்து வைப்பதாக இருக்கலாம், தலையாக இருக்கலாம், என்றும் இறுதி சொல்லாக இருக்கலாம். அதன் பின்னரே அவை அளிக்கின்றன. யுதிஷ்டர் பெரும் மூச்சுடன் ஆம் என்றபடி கண்மூடி அமர்ந்தார். அவர் கண்கள் கலங்கி இருந்தன. மீண்டும் மீண்டும் பெருமூச்சுகள் விட்ட பின் திரும்பி திரௌபதியிடம், உனக்கு தோன்றவில்லையா என்றார். திரௌபதி அவரை நோக்காமல், அவளுக்கு நான் என் வாழ்த்துக்களை அனுப்பினேன் என்றான். யுதிஷ்டர் சிறு துணுக்குரலுடன், வாழ்த்துக்களையா? எவரிடம்? எனது முதன்மை செய்தியை அனுப்பினேன். அரசியாகவோ துருபதன் மகளாகவோ அல்ல, அவளுடைய அன்னையாக கூட அல்ல, பெண்ணாக என்றாள் தனிந்த விழிகளுடன். நான் அவளுக்கு ஒரு பட்டாடையை கொடுத்து அனுப்பினேன். அது அவள் எனக்கு அளித்தது என்று சொல்ல சொன்னேன். ஒவ்வொரு நாளும் நான் அணிவது அவள் அளித்த ஆடையைத்தான். அதன் பொருட்டு அவளை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்ல சொன்னேன்.
யுதிஷ்டர் மேலும் தளர்ந்து கைகள் மடியில் சரிய தலை பீடத்தில் ஒட்ட அசையாது அமர்ந்திருந்தார். அர்ஜுனன், அவர் அங்கு செல்வார் என்று நானும் எண்ணினேன் என்றான். உனக்கு தெரியுமா? அவர் கிளம்பியது தெரியுமா என்றார் யுதிஷ்டர். அவர் கிளம்புவார் என்று தெரியும் என்று அர்ஜுனன் சொன்னான். எவ்வாறு என்று யுதிஷ்டர் கேட்டார். காதலெனும் மயிரிழையால் கட்டி இழுக்கப்படும் பெருங்களிறு என்று அவரை பற்றி சூதர் பாடல் ஒன்று உள்ளது. கொட்டிலில் கட்டி வைக்க முடியும், மத்தகத்தின் மேலேறி நகர்வலம் வரவும் முடியும் என்றான் அர்ஜுனன். எழுத்தழல் 70வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.